இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் துப்பறியும் நிபுணரான வி குலோத்தங்க சோழன். டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் என்ற பெயரிலே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற குலோத்தங்க சோழன் இதுவரையிலே பல்லாயிரக்கணக்கானோருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார். அரசியல்வாதிகள், திரைப்பட கலைஞர்கள், தொழில் பிரமுகர்கள் என்று பலரும் இவரோடு தொடர்பிலே இருக்கிறார். கடந்த 41 வருடங்களாக இந்த துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குலோத்தங்க சோழன் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். இந்த துப்பறியும் தொழிலில் எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? எனக்கு இதில் ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு காரணம், போலீஸ் துறையில் பெரிய பெரிய ஆட்கள் இருந்ததெல்லாம் நான் பார்ப்பேன். அப்போ நம்ம போலீஸ் துறைக்கு போகலாமா அப்படிலாம் நினைக்கும்போது அதுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், எம்ஏ லெவலுக்கு படிக்கணும், நல்லா படித்தா தான் நல்ல போஸ்ட் கிடைக்கும், பெரிய அதிகாரியாக வரணும், இப்படி எண்ணங்கள் இருந்ததுனால அது வராமல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்லூரி படித்து முடித்த கையோட எல்லாருமே அவங்கவுங்க ஒரு நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போகிறேன், நான் மெடிக்கல் ரெப்பர் போகிறேன்னு சொல்லி போனப்போ நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். நான் செஞ்சேன்னா தனித்துவமாக ஒரு கம்பெனிக்கு போனேன்னா அந்த கம்பெனி வைக்கணும், இல்லை போலீஸ் துறைக்கு சேரணும், இல்லை ஏதாவது செய்யணும்போது எங்கள் ஃபாதர் கொடுத்த ஐடியா தான். ஏண்டா நான் இப்போ போலீஸ் துறையில் சேர்ந்துட்டேனே வச்சுக்கலாம், அதாவது கல்லூரி முடித்து பின்னாடி அவர் சொல்கிறாரு, நீ அதை விட்டுட்டு நீ வெளியே வந்துரு, நீ நாங்கள் இருந்து ரொம்ப வெள்ளைக்காரன்ட்ட கஷ்டப்படுறோம், நீ தனியார் துப்பறியும் நிறுவனம் அதாவது ப்ரைவேட் போலீஸ் ஆரம்பின்னு சொல்லி முடுக்கி விட்டது எங்கள் அப்பா. ஆரம்ப காலங்கள்லேயே நான் யோஜனை பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியாத காலங்கள்லேருந்து முடுக்கி விட்டேன். பிகாஸ் இந்த குறும்பு வேலை நிறைய பண்ணுவேன். அப்பா திட்டினாருன்னா கொடிமரத்து மூலை தஞ்சாவூரில் போய் ஒரு ரூமில் தங்கிடுவேன், வீட்டுக்கு வரமாட்டேன். இது ஏதாவது இண்டிபெண்ட்டாக செயல்படுவேன், ஆனால் தப்பு பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த காலங்களில் எங்கள் அப்பா தான் சொன்னார், நீ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஸ்டார்ட் பண்ணதாண்டா உனக்கு நல்ல பேர் கிடைக்கண்டா, நீ பண்ணலாம்டா, உன் அறிவுக்கு, உன் தம்பி போலீஸில் இருக்கான், அவன் இருக்கட்டும், நீ வேணாம் வெளியே வந்துரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி 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 தான் பல எங்கள் அம்மான்னுக்கிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. போலீஸே அவ்வளோ சிரமப்படுறப்ப இவன் போய் தனியாக என்ன பண்ண போகிறான், அவனை போய் மாட்டி விட்றீங்களே, அப்பா கேட்பாங்க, வாயை மூடு, அவனுக்கு முதல்ல நம்ம துணிச்சல் பண்ணி கொடுத்தா தான் அவன் நல்லா வருவான்னு சொல்லி சொன்னது எங்கள் அப்பா. அருமையாக சொல்லி கொடுத்து, டேய் வாடா ப்ரைவேட் போலீஸ் இந்த சிஸ்டத்தை ஆரம்பித்தது எங்கள் அப்பா. ப்ரைவேட் டிடெக்டிவ்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றினதானே வேறு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரம்பித்தப்போ ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது தெரியாது. கம்பெனி போவேன், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா சொல்லுங்கன்னு, ஒரு தரமாட்டான். அப்போ தான் எங்கள் மாமா சூப்பர் இன்ஜினியர் விஜயராகவன் தஞ்சாவூர் சுகர் மில்ஸ் கார்பரேஷன் பண்ணி கொடுத்தது அவர் தான். அப்போ அவர் மாமா எனக்கு ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்றப்ப தான் 829 அண்ணா சாலையில் எனக்கு ஆஃபீஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல உட்காந்து ஆரம்பித்தப்போ தான் ஒன்று அந்த பூமாலை கேசட் வந்ததெல்லாம் அப்போ தான் வந்துச்சு. அப்போ தான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது யாருமே கேஸ் கொடுக்க தயார் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு துப்பறியுறதற்கு இளைஞர்கள் தேவை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கால்பாடு பண்ணும்போது யாரோ வருவாங்க. 2 வருஷத்துக்கு சம்பளமே கிடையாது, வேலை செய்கிறவங்க வருவாங்க. இப்படியெல்லாம் வேலை வாங்கினவன், சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டேன், டிடெக்டிவ் தொழில் கொடுப்பேன். எனக்கே தெரியாது. அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் இன்ஃபார்மலாக ஸ்காட்லாண்ட் ட்ரைனிங் அப்பா போக சொல்லி ட்ரெயின்லாம் பண்ணேன். அந்த அளவில் எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது. அதில் போலீஸ் நாலேஜ் வேறு கொஞ்சம் கிடச்சிது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்று செய்ய ஈடுபட்டு வந்தது தான் இந்த துப்பறி நிறுவனம் 45 வருஷமாக இன்றைக்கி நிற்கிது. எங்கள் ஃபாதர் தான் காரணம், என் தம்பியும் காரணம். என் தம்பி டெல்லியில் இப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்தான், ராஜீவ் காந்திக்கு அவன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்.
அவன் அங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறான், நாதன் ஒரு ஆள் டெல்லியில் அருமையாக இந்த நடத்துகிறான், என்ன நீ ஏன் செய்யக்கூடாது மெட்ராஸில் அப்படி என் தம்பியும் சொல்லுவான். இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கின போது இது மாதிரி வேறு நிறுவனங்கள் இருந்ததா சென்னையில்? ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஆல்மோஸ்ட் நான் தான் டிடெக்டிவ்ன்ற அமைச்சது இந்தியாவிலே முதல்ல நான் தான். டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னல் பேர் வச்சதும் நான் தான். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அதே பேர் தான். உங்களை நம்பி உங்ககிட்ட முதல்ல யார் ஒரு கேஸ் ஒப்படைச்சாங்க? இஐடி பேரின்ற நிறுவனம், செட்டியார் தான் ஓனருக்கு, சுப்பையான்றவர் தான். அது மாதிரி பல செட்டியார்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு கிளைண்ட்டாக தான் இருந்தாங்க. அதில் மேனேஜராக இருந்த ஒருத்தர் வந்தார். அப்புறம் 16 ஆடம்ஸ் ரோடில் வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்தார். கேஸு இந்த மாதிரி ஒருத்தன் கம்பெனியில் ஒரு பையன் இருக்கான், அவனை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அவன் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அப்போ எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ வேணுகோபால்னு ஒரு சஸ்பெண்டட் போலீஸ் அதிகாரி வேலை இல்லாமல் என்கிட்ட அடிக்கடி வந்து உட்காந்து பேசுவார். அவரை வச்சுக்கிட்டு அந்த பையன் யார், அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கண்டுபிடிங்கிற அளவுக்கு சொல்லும்போது அவர் அவனை வேவு பார்த்து பார்க்குறப்ப அவன் ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு இந்த ஃபேக்ட்ரியில் ஏடி பேரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப இவர் பெரிய மிஷினரியில் செஞ்சு ஹைதராபாடு, பாம்பே, டெல்லிக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இவன் வேலை என்னென்னா, அனுப்பும்போது அந்த மிஷினரி அனுப்பும்போது அதில் முக்கியமான ஒரு மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டிடுவான். கேட்டிருந்தது. அதில் கொஞ்சம் ஓடக்கூடிய கொஞ்சம் மிஷினை மாட்டிட்டு அனுப்பிடுவான். அங்கேருந்து அந்த கம்பெனி ஹைதராபாத்லேருந்து இவனுக்கு இவருக்கு ஓனருக்கு கம்ப்ளைண்ட் வரும். வந்தவுடனே இவன் என்ன பண்ணுவான், இவன் தான் அதுக்கு போய் சர்வீஸ் இன்ஜினியர் போய் சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காண்டி அங்கே சர்வீஸ் பண்ண போவான். இவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து போகிறதும் சரி, அங்கே என்ட்ரி பண்ணி அதை கலட்டுறதையும் சரி, ஒன்றும் என்ட்ரியாக பார்க்காது. ஆனால் அதை சரி பண்ணிட்டு வந்துடுவான். அதையே இவனுக்கு அது தெரியும். இவன் தானே கட்டினான். கழட்டிட்டு புதுசு கழட்டிட்டு பழசில் மாட்டியிருப்பான். அது பழசை இவன் ரெடி பண்ணிடுவான். மிஷின் ஓடும். இதை கேரளாவில் விற்றுருவான். ₹1,00,000 ₹2,00,000 மேலே இதெல்லாம் சேர்த்துட்டான் அந்த காலத்துலேயே. அப்போ எனக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு. வந்த உடனே ஆடம்ஸ் ரோடு வீட்டு மரத்தில் பிடிச்சி அவனை காட்டுறான்னு இழுத்துட்டு வந்து கட்டிட்டோம். வேணுகோபாலும் நானுமா சேர்ந்து கட்டிட்டோம்னா, அவங்க அப்பா யாருன்னா காக்கிநாடா பக்கத்தில் ஒரு ஊரில் காலேஜில் உள்ள பிரின்ஸிபால். உடனே அவர் வர சொல்லணும். மறுநாள் ட்ரெயினில் வந்து காலம் இறங்கிட்டார். என் பையன் எந்த தப்பு பண்ண மாட்டான் சொன்னார். நான் என்ன பண்ணேன், பரிதாபப்பட்டு சரி அவன்கிட்ட இந்த ₹1,00,000 வரைக்கும் எடுத்தாச்சு. மிஷினையும் சீஸ் பண்ணியாச்சு. இவர் வர்றாரு எங்கிட்ட, அந்த மேனேஜர். என்ன சார்னா, முடிச்சிட்டேன் சார் கேஸு, இந்த அவன்கிட்ட பிடுங்கின பணமும் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். சரி நம்ம கேஸை முடிச்சிட்டோம்னு சந்தோஷத்தில், எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்குன்றார். ரொம்ப யோஜனை பண்ணி ₹500 கொடுங்கன்னு பட்டுன்னு பாக்கெட்டில் கை விட்டார். ₹500 நோட்டு எடுத்தார். அது வாசப்படியிலே இந்தாங்கன்னு கொடுத்தாரு. அதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இன்னைக்கு கிடையாது. தேவி ரத்தம் அவர் பேர். அதாவது சுப்பையா கிட்ட நல்ல பொறுப்புள்ள மேனேஜராக இருந்தார். அவர் தான் அடிக்கடி ஒருவர் நிறைய கேசஸ் கொடுத்தார். இது மாதிரி நீங்கள் வழக்குகளெல்லாம் கையாளும் போது போலீஸுக்கு உங்களுக்கும் உரசல் வருமா? இதில் நல்ல உறவும் இருக்குது, உரசலும் இருக்குது. உரசல்ன்றது என் பேர் தெரியாமல் இருக்கிற காலங்களில் இருந்தது. இப்போ என் பேர் தான் சொன்ன உடனே மோஸ்ட் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதுனால, ஓஹோ அவராப்பா சரி, அது ராங்காக இருக்காது. எப்படின்னா, ஒரு லேடி பெரிய ஃப்ராடு, சீட்டு, பல கோடிக்கணக்கான ரூபா சீட் பண்ணிவிட்டு நாட்டை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு லேடி. அவளை கண்டுபிடிக்க சொல்லி எனக்கு ஒரு கிளைண்ட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பி ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் ஆட்கள் மோட்டார் சைக்கிளில் அவளை ஃபாலோ பண்ணி போகும்போது, அவள் ஃபாரின் காரில் போகிறாள், மகாபலிபுரம் போகிறாள். போகும்போது போயிட்டு வர்றா, ஒரே நாள் தான். உடனே ஃபோன் பண்ணி என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, உடனே அவங்க எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். நீலாங்கரை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீலாங்கரை போலீஸ் என்ன பண்ணுது, அங்கே லோக்கலில் உள்ள போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்கள் ஆளோட மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டி சாவி அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து எனக்கு கால் வருது. ஃபோன் வந்தவுடனே யாருப்பா அங்கே ஏசி இன்ஸ்பெக்டர் யாருன்னு சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு என் தம்பி பேட்சில் இருந்தவொடனே என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா, பெரிய இன்ஃப்ளூயன்ஸோட ஒரு லேடி, அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. உங்கள் கேஸை சால்வ் பண்ணுறது தான் நான் இருக்கேன்னு மனசு வச்சுங்க. அவள் மயக்கப்பெரிய ப்ராடு. நான் பிடிக்க வந்து எங்களை பிடிச்சி நீங்கள் பண்ணுறீங்களே, நல்லா இருக்கான்னு கேட்டோம். தெரியாது சார், 4-5 வக்கீல் வந்துட்டாங்க சார் அவர் சார்பாக. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார், ஒரு சின்ன நோட் எழுதி கொடுத்துருங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி பெரிய பெரிய குற்றவாளிகள் நாங்கள் பிடிக்கும்போது எங்களுக்கு
சங்கடங்கள் ஏற்படுறது உண்டு. அதை மீறி நாங்கள் உண்மையை வெளியே சொல்ல மாட்டோம். உங்கள் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த முதல் கேஸ் இது. எல்லா வழக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்டெலிஜென்ட்டான வழக்குகள். எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் நாங்கள் செயல்பட முடியும். பவர் வச்சுக்கிட்டா செயல்பட முடியாது. போலீஸுக்கு பவர் இருக்குது, செயல்பட முடியாது. ஏன்னா இன்ஸ்பெக்டரு ஏசி சொன்ன கேட்கணும், ஏசி டிசி சொன்ன கேட்கணும், டிசி ஐஜி, இப்படி மாறிடுமே ஒழிய எங்களுக்கு யாரும் கண்ட்ரோல் கிடையாது. நாங்கள் தான் கண்ட்ரோல். பாம்பேயில் ஒரு கேஸ்ன்னா யாரும் பெர்மிஷன் வேண்டாம், அடுத்த ஃப்ளைட்டில் பாம்பே. அந்த மாதிரி எங்களுக்கு பவர்ஸ் ஜாஸ்தி, செய்கிற முறைப்பாடுகளும் ஜாஸ்தி. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொல்கிறேன். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு கோர்ட்டில் ஒரு சட்டம் இருக்குது, 202/1. அந்த சட்டத்தின் பிரகாரம் இஃப் மேஜிஸ்ட்ரேட் ஃபீல்ஸ் டீம்ஸ் டு பி ஃபிட், he can entrust the case to the person concerned whom he is interested. அப்படியா? அப்படின்னு சட்டம் இருக்குது. ஓ, அந்த சட்டம் எனக்கு தெரியும். என்னோடய லீகல் கன்சல்டன்ட் அதெல்லாம் படித்து சொல்லுவாப்பில். அந்த சட்டத்தை வச்சு என்ன பண்ணுறேன், அந்த வழக்கை எடுக்கிறேன். அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்குன்னா, 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒன்றா சேர்ந்து சம் ஹெவி அமௌண்ட் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு டியூபர்குலோசிஸோட மூலப்பொருள் வெளிநாட்டை வரவழைச்சி தயார் பண்ணிக்கிட்டு இருக்க நிறுவனம் ஸ்ரீபெரும்புதூரில் இந்த கம்பெனி இருக்குது. நடத்திக்கிட்டு இருக்கப்போ அவங்க நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், கெமிஸ்ட்டு, ஜெனரல் மேனேஜர், அட்வைசர்ஸ் எல்லாமே. டிபிக்கு மருந்து ஆமாம், அந்த மருந்து இல்லாட்டி டிபிக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சி இவங்க 3 பேர் ஐஏஎஸ்ன்றதுனால அழகாக வரவழைச்சி பண்ணிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா விறுவிறு பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க்கில் வர லோன். இந்த நேரங்களில் இவங்க பேங்க் லோனை கரெக்டாக அடைக்கலைன்னா இவங்க 3 பேரும் தப்பாகிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட வந்து தொழிலாளர்கள் பற்றியும் அவங்க எல்லாரையும் பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி வர்றாங்க. நான் ஒரு ஃபீஸ் கேட்டவுடனே சைலண்ட் ஆகி போயிடுறாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. ஒரு ஃபியூ டேஸ் கழித்து திருப்பி வர்றாங்க. சார், எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண கெமிஸ்ட்டை காணும். கெமிஸ்ட் இல்லைன்னா ஃபேக்ட்ரியே ஒர்க் பண்ணாது. கெமிஸ்ட் வரும் சார். ஆனால் அந்த கெமிஸ்ட் ஆந்திரா பிரதேச சேர்ந்தவன். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு குரூப்பில் யாரோ இதே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதாக தகவல். அது எங்களுக்கு கிடச்சது. அந்த பொருள் கிடைக்காத பொருள் பார்த்தீங்களா, அதை ஒருத்தன் விற்றுக்கிட்டு போகிறான். அவன் ஒருத்தன் இருக்கு அவன் சேல் பண்ணுறான்னு உனக்கு எப்படா கிடச்சதுன்னொன்னே, அவன் ஹைதராபாத்தில் இந்த பார்ட்டி அவங்க வாங்குறாங்க, இதை செய்கிறாங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் ஹைதராபாதே எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் செக் பண்ணிவிட்டு இவனையும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் போகணும், நம்ம அவனை பிடிக்கணும், அவன் கெமிஸ்ட்டை பிடிச்சி கொண்டு வந்து விற்கணும், இல்லை அந்த இடத்துல ஃபேக்ட்ரி நடத்துறது நிறுத்தணும். இவங்க போண்டி ஆகிடுவாங்க. ஏன்னா பல லட்சக்கணக்கான ரூபா லோன் வாங்கிட்டாங்க. நடத்தி ₹1 கூட வச்சாங்க, குறைச்சி வச்சாங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான். அது விடாமல் பண்ணணுன்றது தான் கேஸ். ஸோ நான் கேட்ட தொகை எனக்கு ஃபீஸாக கொடுத்துட்டாங்க, சம் லேக்ஸ். அந்த காலத்துலேயே எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸ்ரீபெரும்புதூர் போய் 202/1 செக்ஷன் பிரகாரம் ஒரு டைரக்ஷன் கோர்ட்டில் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த டைரக்ஷன் கையில் வச்சுக்கிட்டு மயிலாப்பூர் தான் அதோட ஓனர்ஸ் வச்சிருந்த ஆஃபீஸ். மயிலாப்பூருக்கு வந்து இன்னொரு டைரக்ஷன் ஃபார் போலீஸுக்கு வாங்கினேன். 156 சிஆர்பி ஒன்று இருக்குது, அது போலீஸுக்கு கொடுக்குற டைரக்ஷன். அந்த கோர்ட்டு போலீஸுக்கு டைரக்ஷன் ஒன்று வாங்கிட்டேன் தனியாக, எனக்கு டைரக்ஷன் இன்னொன்று வாங்கிட்டேன். ஒரே வழக்குக்கு 2 டைரக்ஷன். அப்போ இருந்த கமிஷனர், அப்போ அந்த பீரியடில் டிஎம்கே கலைஞர் தான் சிஎம் இருந்தார். அவருக்கு சொந்தக்காரர் அழைச்சிக்கிட்டு அப்போ போய் நான் பார்க்குறேன் கமிஷனரை. என்ன தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னாரு. சார், எனக்கு சந்திரசேகர்னு உங்கள் டீம் போலீஸ் அதிகாரி இருக்கார், எனக்கு கொஞ்சம் ஹைதராபாத்தில் போய் கண்டுபிடிக்கணும், அனுப்ப சொல்லுங்க. ஏன் சந்திரசேகர் கேட்குறீங்க? அந்த சந்திரசேகரும் என் தம்பி கபிலனும் கிளாஸ்மேட்ஸ், அவரும் வேணும், எல்லாம் போலீஸ் டீம் வேணும், போய் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் அவர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு அவரும் நான் என் தம்பி 9 பேர் ஃப்ளைட்டில் போகிறோம் ஹைதராபாத். அவனோட ஃபேக்ட்ரி ஏதோ புதுசாக கட்டிகிட்டு இருக்க இடத்துக்கு செக் பண்ணுறோம். அங்கே கூகுளாக கேட்குறோம். போயிட்டான் சார். அவர் இல்லை சார் சொல்லிட்டாங்க. சரியான தகவல் கிடைக்கல. அங்கே வீட்டுக்கு போய் கேட்குறோம். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவன் என்கிட்ட இருந்ததுனால ஹிந்திலேயே நாங்கள் தமிழ் தெரிஞ்சதுன்னா சொல்ல மாட்டாங்கன்ட்டு ஹிந்தியில் பேச வச்சு அவங்க வீட்டில் கேட்கும்போது அவங்களும் சரியாக பதில் சொல்லலை. அப்புறம் எங்களுக்கு என்ன தகவல் கிடச்சிதுன்னா, ஒரு ரூம் எடுத்து தனியாக இன்னொரு இடத்துல தங்கியிருக்கான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த ரூமில் செக் பண்ணி வாட்ச் பண்ணுறோம். ஒரு டீம் ரூம் வாட்ச் பண்ணோம், ஒரு டீம் வீடை வாட்ச் பண்ணோம், ஒரு டீம் ஃபேக்ட்ரி வாட்ச் பண்ணோம். இப்படி போலீஸ் பிரித்து எல்லாமே இருக்கிறப்ப நான் போலீஸ் அதிகாரி
என் தம்பியெல்லாம் ஒரு காரில் ஹோல் நைட்டு உட்காந்துருக்கோம் அந்த ரூமில். ஏன்னா அந்த ரூமு பூட்டியிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். வரவே இல்லை. விடிய காலமே 5 மணி இருக்கும். ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வீடு பால் போடுறான். தம்பி இங்கே வாப்பா, 10 ரூபா கையில் கொடுத்து இந்த வா, இன்ட்டில் போய் பால் பேசிசிரா, அது தெலுங்குலேயே நான் சொல்கிறேன். உடனே போகிறான். அந்த வீட்டை கதவை தட்டி திறக்கிறான். ஒருத்தாள் வெளியே வர்றாரு. அது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், வீடு பூட்டி தான் இருக்குது, யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெளியே போயிருந்த நேரத்தில் வந்திருக்காம, அதனால் வீடு பூட்டி தான் இருக்குன்னு மற்ற இடத்துல செக் பண்ணிகிட்ருக்கோம். வீடு இருக்குது, திறந்துருக்கு, வெளியே வந்தான்னு நான் டக்குன்னு நம்மளோட 2 பேர் போய் அந்த வீட்டு கதை தட்டி, தம்பி கொஞ்சம் வாங்க. அவரோட எம்டி யார், மெட்ராஸில் உள்ளதானே எம்டி மேலே ஒரு விசாரணை இருக்குது, நீங்கள் அந்த ஒர்க் பண்ண ஆடு தானே, கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சோம். காரில் வந்து உட்காந்தோடனே டக்குன்னு 10 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு 2 அறை கொடுத்த உடனே, உண்மையை சொல்லு, ஏன் இங்கே வந்தேன், என்ன சொல் வச்சு வாங்க வாங்கிட்டு வேற ஒரு கார் பிடிச்சி மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டோம். கார்லேயே வித் போலீஸு எல்லாம் சேர்த்து போயிடுறாங்க. இதுக்கு மத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த வீட்டில் கணவனை காணவில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, 3 ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன், கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டீங்க குண்டாஸ் வந்துன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஏன்னு என்னை கேட்குறாங்க. நான் சொன்னேன், இருங்க சார், இது எஃப்ஐஆர் போட்டு க்ரைம் நம்பர் முதற்கொண்டு இருக்குது, முதல்ல சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். அவரும் ஃபோன் பண்ணி க்ரைம் நம்பரை சொல்லி, இதை பாருங்க சார், நாங்கள் வந்தது பொங்கல் அன்னைக்கு, இல்லை லீவு, நான் உங்களையும் சொல்கிறதுக்கு வந்தோம், நீங்கள் இல்லை, யாருமே இல்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை, இவங்களை அழைச்சிட்டு வந்து வந்தோம். வர வழியிலே அவங்கள வீட்டில் பேச வச்சுக்கிட்டு தான் வந்தோம், ஒன்றும் அடிக்கவோ உதைக்கவோ ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் இங்கே கொண்டுட்டோம், என்கொயரி பண்ணி இவரை முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பிடுவோம். செகண்டராபாத்தில் ஏறினவங்க ஹைதராபாத்தில் இறங்கி போயிட்டாங்க. எஃப்ஐஆர் நாங்கள் போடுறோன்னு சொன்ன உடனே கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இவரை போட்டு நாங்கள் விரட்டி என்ன ஆச்சுன்றதை பண்ணி அந்த ஃபேக்ட்ரி நடத்த விடாமல் பண்ணிவிட்டு இவங்களை நடத்த வச்சுட்டேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3 பேருக்குமே என் மேலே அவர் கொடுத்த கார் தான் மாருதி 1000 கார் என்னை ப்ரெசென்டே பண்ணார். எந்த மாதிரியான கேஸ்லாம் அதிகமாக உங்கள்கிட்ட வரும்? இப்போ வர்றதை எடுத்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, மனைவி பற்றி சந்தேகப்படுறது, கணவனை பற்றி சந்தேகப்படுறது அதிகமாக வருது, நிறைய ஏராளமாக வருது. எதுவும் ஒரு புருஷன் கிடையாது, 2 புருஷன் கிடையாது, ஒரு மனைவி கிடையாது, 2 மனைவி கிடையாது. அவன் தலைக்கு பற்ற மாதிரி எல்லாம் விருது ஆடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் கேள்வியாக போச்சு. அவ்வளோ தூரம் நாட்டின் நிலைமை பரிதாபமாக இருக்குது. கணவன்கள் மாறும் அவ்வளோ நல்லா இல்லை, மனைவிமார்களும் அந்த மாதிரி இல்லாமல் போகிறதுனால நிறைய குடும்ப பிரச்சனை வருது. காதலர்கள் பிரச்சனையும் வருது. காதலர்கள் ஒருத்தர் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து என் பையன் லவ் பண்ணுறான் சார், நல்ல பொண்ணா சார் வருவாங்க. அந்த பெண்ணோட அம்மா அப்பா வருவாங்க, கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் நிறைய வருது. இப்போ ரீசெண்டாக வந்தது கூட ஒரு மர்டர் கேஸ். அந்த மர்டர் எப்போன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மர்டர். கன்சல்ட்டிங் ஃபீஸே 50,000 கட்டணும்னு நான் கேட்டேன். ஏன்னா 5,000 நான் வாங்குகிற கன்சல்ட்டிங் ஃபீஸ், 50,000 வேணும். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. காட்டுங்க, அப்போ தான் உங்கள் வழக்கை நான் எடுப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வழக்கு. அதுவும் துபாயில் நடந்தது. நான் துபாய் இப்போ போகிறதில்ல, இங்கே மெட்ராஸ் நானே பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார். நான் உங்களுக்கு 100% நேர்மையாகவும் சீக்ரெட்டாகவும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த வழக்கை எடுக்க போகிறேன். வழக்குகள் வந்து ரொம்ப வித்தியாசமான வழக்கு. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. ஒன்று சொன்னேன், இன்னொரு மேட்ரு. அமெரிக்கா, கனடா, வாஷிங்டன் போன்ற நாடுகளில் நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர் லேண்டெல்லாம் அங்கே இருக்கும். ஒரு 10-15 வருஷம் கழித்து வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா 10 ஏக்கர் 15 ஏக்கர் தான் அவங்களுக்கு இருக்கும், மிச்சமெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கேஸ் வந்தது எனக்கு. வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்குறாரு, அவர் வீடை போய் செக் பண்ணுறதுக்கு போகிறாரு. யூஆர் அண்டர் அரெஸ்ட்டுன்னு கைது பண்ணுறாங்க. அவர் சொந்தக்காரரே, ஓனர் ஆஃப் தி பில்டிங், ஓனர் ஆஃப் தி லேண்டு. அலறிட்டார். என்னன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் பிராத்தல் நடக்குது, நீங்கள் தான் காரணம், நீங்கள் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே பிராத்தல் பண்ணி சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி மிரட்டி கேட்குறாரு. ஏன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கய்யா சொல்கிறார். அதாவது இது எதனால் நடக்குதுன்னா அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள்லாம் தலையிட்டு சில விஷயங்கள் சொல்லி, என் தம்பியும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாம் சொல்ல வச்சு
அதை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு அனுப்பினாச்சுன்றது ஒன்று. ஆனால் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த பாயிண்ட்டே நான் உங்களுக்கு இந்த உங்கள் முன்னிலையில் இப்போ சொல்ல வர்றேன். ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு அதிகாரியை போட்டுடுறாங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுறான்னா அதை அங்கங்கே விட்டாக விற்றுடுறான். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதேமாதிரி வீடுகள்லாம் ஒரு 10 பங்களாஸ் இருக்கும். அந்த பங்களாஸ் எல்லாமே இந்த மாதிரி தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது அது அவங்களுக்கு தெரியாது. அதை கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், ப்ரைவேட் டிடெக்டிவ் யூஸ் பண்ணணுன்ற அளவு இப்போ தான் எண்ணமே வந்திருக்கு, முன்னாடிலாம் கிடையாது. அதனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்குரிய உதவிகள் பண்ணுறோம். நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுறது உதவிகள் தான். மேஜராக இன்னொன்று இப்போ ரீசெண்டாக நான் சமீபத்தில் பெரிய லெவல் கொண்டு வரணும்னு நினச்சி தான் இப்போ ரீசெண்டாக தந்தி தினமலர் எல்லாரும் பப்ளிசிட்டி ஒன்று கொடுத்துருக்கேன். ஹோல் தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைசிஸ் வாண்டட். ஃப்ரான்ச்சைசின்னா தனியார் துப்பறியும் நிறுவனத்தை செய்து தனியாக தொழில் நடத்துவதற்குரிய விதிமுறைகளை வச்சு நான் நடத்துறதுக்கு வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன், எல்லாம் வாங்கன்ற அழைப்பு கொடுத்துருக்கேன். பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டார் என்னுடைய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான், அவன் நல்ல பையனான்னு கேட்குறாங்க. அது மாதிரி கேஸை நீங்கள் பார்க்க போன போது அதில் ஏதாவது விசித்திரமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக எல்லாமே சொல்லுங்க கேளுங்களேன். ஒரு பையன் கேட்டால் அவன் இந்த பொண்ணு மட்டும்தான் ஒரு கேஸ் கிடக்குங்க. சிதம்பரத்துலேருந்து அசிஸ்டன்ட் ஒரு டிஎஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சரி, என் பொண்ணு ஒருத்தனை டீப்பாக லவ் பண்ணுறான், எப்படியோ நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி நல்ல பையன் தான் சர்டிஃபை பண்ணிங்கன்னா தான் கல்யாணம் பண்ணணும். மறுநாள் செக் பண்ணுறப்ப அவன் என்ன பண்ணுறான், பைக் எடுக்கிறான். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு பேங்க்கோட ஜென்ரல் மேனேஜர் கிட்டத்தட்ட crores of rupees செலவு பண்ணி கல்யாணம் பண்ண 3வது மாதமே மாப்பிள்ளை அமெரிக்கா போயிட்டு. கணவன் மேலே மனைவி சந்தேகப்படுறாங்க, மனைவி மேலே கணவன் சந்தேகப்படுற கேஸ் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. அது மாதிரி கேஸில் நீங்கள் சந்தித்த சிக்கலான கேஸ் எது?